viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இந்த வீடியோல general anatomical terminology ல இருந்து anatomical plans பத்தின details தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோல size, amount, prefixனா என்ன, suffixனா என்ன and மத்த like anteriorனா என்ன, posteriorனா என்ன, supine position, prone position இந்த மாதிரி விஷயங்கள்லாம் cover பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோல அது கூட ரிலேட்டடான anatomical plans பத்தி பார்க்க போறோம். இந்த anatomical plansங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரோல் வகிக்குது. எப்படி அந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, எந்த இடத்துல வந்து அது இருக்கு, எந்த anatomical ரீஜன்ல பண்றாங்க, எப்படி கட் பண்றாங்க, ஸோ அதை எல்லாமே வந்து இந்த anatomical பிளான்ஸை வச்சு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபிசிஷியனும் டாக்குமெண்டேஷன் பண்றது அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆல்சோ நீங்க இதுக்கு முன்னாடி வீடியோஸ் இந்த anatomy ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அது பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபர்தரா இதோட கண்டினியூஷனா நீங்க பார்க்கும்பொழுது இன்னும் வந்து உங்களால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். anatomical plane அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி plane அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு சமதளமான இருக்கிற ஒரு பரப்பளவை தான் வந்து plane அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு கண்ணாடிய கிளாஸை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அது முகம் பார்க்குற கண்ணாடி கிடையாது. இந்த பெரிய பெரிய பில்டிங்ல இல்ல இந்த ஜன்னல்ல எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கண்ணாடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிளேன். இதுல இந்த பிக்சர்ல காமிக்கணும் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா என்னன்னா இது ஒரு பிளேன். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து அந்த சமதளமா இருக்கிற ஒரு பரப்பளவு ஒரு இடத்தை தான் வந்து பிளேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல இந்த பிளேன்ஸை வச்சு அனாட்டமிக்கலா எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறதா வந்து அனாட்டமிக்கல் பிளேன். நம்ம பாடி வந்து மேஜரா 3 anatomical planesனால பிரிச்சிருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா sagittal plane, இன்னொன்னு frontal plane, இன்னொன்னு transverse plane. இந்த sagittal plane sagittalனு சில பேர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, sagittal அப்படினு சில பேர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இத வந்து sagittal planeனு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி median plane அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா longitudinal plane. இது எது சொன்னாலுமே இதுதான் மீன் ஆகும். இந்த மூணு டேர்ம்ஸையும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஃப்ரான்டலுக்கும் அப்படிதான். ஃப்ரான்டல் பிளேன்னு சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் கொரோனல் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த டிரான்ஸ்வர்ஸ் பிளேன். இதை வந்து டிரான்ஸ்வர்ஸ் பிளேன்னு சொல்லுவாங்க, ஆக்சியல் ஆர் ஹரிசாண்டல் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்த அனாட்டமிக்கல் பிளேன்ஸ்லாம் எப்படி வருது அப்படின்னா, நம்ம பிளேன்னா என்ன சொன்னோம், ஒரு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த பிளேன் வந்து அந்த பிக்சர் வச்சு காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ அந்த பிளேனை வந்து அந்த இப்படி இந்த மாதிரி வச்சா எப்படி வரும், அதாவது ஹரிசாண்டலா வச்சா எப்படி வருது, லாங்கிடியூட்னலா வச்சா அந்த அந்த பிளேன் வந்து எப்படி பிரியுது அப்படிங்கறதெல்லாம் வச்சுதான் இந்த பிளேனே வந்து முதல்ல பிரிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பிளேன் வந்து இப்படி வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எந்த சைட்ல வந்து இல்ல எந்த பாடியோட எந்த பார்ட்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ப்ரொசீஜர் பண்றாங்க, ஏதாவது டிசீஸ் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத குறிக்கிறதுக்காகவும் மூமெண்ட் பாடியோட மூமெண்ட்டை குறிக்கிறதுக்காகவும் தான் மெயினா இந்த பிளேன் வச்சு சொல்றாங்க. அந்த அனாட்டமிக்கல் பிளேன்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த நேம் எல்லாம் எப்படி வருது அப்படின்னா, மேக்சிமம் இந்த அனாட்டமிக்கல் இந்த பிளேன் மட்டும் கிடையாது, வேற எல்லாத்துக்குமே மேக்சிமம் அந்த அனாட்டமியோட நேம் இருக்கு இல்லைங்களா, பாடி பார்ட்டோட நேம் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு அதுல இருந்தே தான் டிரைவ் ஆகி வரும். அதுல இருந்து வர்றது தான் அந்த நேம்ஸ், முழுமையான நேம்ஸ் வர்றது. ஓகேங்களா? இந்த அனாட்டமிக்கல் சைட்டை வச்சு நம்ம எப்படி அனாட்டமிக்கல் பிளேன் நேம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் பிக்சர் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க பாக்குற பிக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கல்லோட, ஹியூமன் ஸ்கல்லோட ஒரு பேர்ட் ஐ வியூ பிக்சர் தான் பாக்குறோம். அதாவது என்னன்னா, இப்போ மாடியில இருந்து யாராவது நம்மளோட உச்சந்தலையை பாக்குறாங்க அப்படின்னா அந்த வியூ. ஸோ நம்ம உச்சந்தலை இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த வியூ அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஃப்ரான்டல் அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெத்தி சைடு, ஆக்சிபிட்டல் அப்படின்னு சொல்லிக்கிறது நம்ம பின்புறம், தலைக்கு பின்னாடி பின்னந்தலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நடுவுல இது ஜாயினிங் ஏரியா, இந்த பார்ட்டும் ஜாயின் ஆகுற ஏரியா இந்த ஏரியா. அதே மாதிரிதான் இந்த பார்ட்ஸ் ஜாயின் ஆகுற ஏரியா இங்க இப்படி ஜிக்ஸாகா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, இது ஜாயின் பண்ற இடம். ஓகேங்களா? இதுல வந்து இந்த ஜாயின் ஆகுற இடத்த வந்து சாகிட்டல் சுச்சர் அப்படிம்பாங்க.
இங்க போற இந்த பார்ட்ட வந்து coronal suture அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது suture அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இது பாருங்களேன், இந்த suture போட்ட மாதிரியே இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்ட்ரக்சரு. நம்ம தையல் போட்டோம்னா இப்படிதானே வரும். ஸோ அதை வந்து suture அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பாருங்க, லாம்போய்டு லாம்போய்டு தானே, லாம்போய்டு suture. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல இதுக்கும் நம்ம பிளேனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நம்ம anatomical பிளேனோட நேமும் இது மாதிரியே தான் வரும். சாஜிட்டல், இது வந்து சாஜிட்டல்னு சொல்லுவாங்க, சாகிட்டல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்ப நமக்கு பிளேன் அனாட்டமிக்கல் பிளேன் பார்த்தீங்க அப்படின்னா சாஜிட்டல் பிளேன்னு வரும், கொரோனல் பிளேன் அப்படின்னு வரும். ஸோ இந்த எப்படி அதையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நேர்கோட்டுல இப்படி பிரியுது பாகம் அப்படின்னா சாஜிட்டல் சூச்சர் போற வழியா இதோட பிரியுது, இந்த ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடா அப்படியே இந்த இதுக்கு மேல ஒரு பிளேன் வச்சு அப்படியே தனியா கட் பண்ணா எப்படி இருக்கும், அப்படி கட் ஆச்சு அப்படின்னா அந்த பிளேன் வந்து சாஜிட்டல் பிளேனு, சாகிட்டல் பிளேனு. அப்படி இல்ல இந்த மாதிரி கட் ஆகுது, இப்படி குறுக்கா இந்த மாதிரி கட் ஆகுது அப்படின்னா இந்த கொரோனல் சூச்சர் போது பாத்தீங்களா இப்படி இந்த மாதிரி ஷேப்ல வந்து கட் ஆகுது அப்படின்னா அது கொரோனல் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பிளேன் இருக்கு அப்படிங்கறத வந்து பிரீஃபா பார்த்துடலாம். இப்போ இந்த பிக்சர் வச்சு நம்ம அனாட்டமிக்கல் பிளேன் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது, நீங்க மித்த எல்லா கலர்ஸையும் மறந்துடுங்க. இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறத மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த ப்ளூ கலர் இருக்கிறது மட்டும் எவ்வளவு தூரம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொரோனல் ஆர் ஃப்ராண்டல் பிளேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த இடத்துல ஃப்ராண்டல் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோமா, அந்த நெத்திக்கு கொஞ்சம் மேல இருக்கிறது ஃப்ராண்டல் அப்படின்னு நம்ம முன்னாடி ஸ்கல் இமேஜ்ல பார்த்தோம். ஸோ இப்போ இந்த மாதிரி பிரிக்கிறது எப்படி சொல்லலாம், ஓகே, முன்னாடி பாகங்களான மூக்கு, வாய், அதுக்கப்புறம் செஸ்ட், அப்டாமன், ஸோ இந்த மாதிரி பகுதியெல்லாம் பாதியா முன்னாடி பக்கமும், பின்னாடி இருக்கிற ஹெட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு முதுகு, அப்புறம் பட்டக்கு, இதெல்லாம் தனியா அந்த பக்கம் தனியா பிரிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி முன்னாடி தனியா பின்னாடி தனியா அப்படி பிரிக்கிறத வந்து கொரோனல் ஆர் ஃப்ராண்டல் பிளேன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த கிரீன் கலரை ஞாபகம் வச்சுக்கோம். இது வந்து ஹாரிசாண்டல், ஆக்சியல் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் பிளேன். ஸோ இப்போ அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி இருக்கு பாத்தீங்களா, இப்போ இந்த மிச்ச எல்லா கலரும் மறந்துருங்க, இந்த கிரீன் கலர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்கு இந்த பக்கம் கொடுத்து இந்த பக்கம் கொஞ்சம் கிரீன் கலர் கொடுத்துருக்காங்கன்னா, அது உள்ளுக்குள்ள கட் பண்ணி போற மாதிரிக்கே உங்களுக்கு இமேஜின் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க, அதை ஃபுல்லா பிரிச்சு கட்டுறதுக்காக. இப்போ இந்த அப்பர் பாடி அண்ட் லோவர் பாடி தனியா, இந்த இடுப்பு வரைக்கும் தனியா மேல கட் பண்ணா, இந்த இடுப்புக்கு கீழே தனியா, காலை தனியா கட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து மேலேயும் கீழே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த கோகோனட் தேங்காய் கட் பண்ணும்பொழுது அந்த குடுமி மேல இருக்கும், இப்படி நடுவுல நம்ம யூஸ்வலா கட் பண்ணுவோம் இல்லைங்களா, பூஜை பண்றதுக்கோ இல்ல ஜென்ரலாவே இப்படி நடுவுல ஒரு கட் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட் தான் இது. அதை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஹாரிசாண்டல், ஆக்சியல் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரெட் கலரா இருக்கிற இந்த ரெட் கலர் பிளேன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெட் கலர் பிளேன் மாதிரிக்க தலையை வந்து சமபாகமா ரைட் சைடு லெஃப்ட் சைடு, தலையில இருந்து கீழே வரைக்கும் சமபாகமா ரைட் சைடு லெஃப்ட் சைடா வந்து பிரியறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு கை ஒரு காலு, ரைட் சைடு கை, ரைட் சைடு காலு, அப்புறம் லெஃப்ட் சைடு ஹேண்டு, லெஃப்ட் சைடு காலு. ஸோ இந்த மாதிரி சமபாகமா நடுவுல வந்து பிரியறது வந்து என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த பிளேன் வந்து சாகிட்டல் இல்லாட்டி சாஜிட்டல் ஆர் லாங்கிடியூனல் பிளேன். இதுதான் வந்து மீடியன் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த சாஜிட்டல் பிளேன் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த மாதிரி கட் ஆகிறது, விச் ஒன் திஸ் இந்த மீடியன் பிளேன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ரெட் கலரு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து என்னன்னா ஃபுல்லா தலையில இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா பிரியறத வந்து மீடியன் பிளேன் இல்லாட்டி சாகிட்டல் பிளேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே இந்த ஷோல்டர்ல இருந்து இது போட்டிருக்காங்க, அதாவது ஷோல்டர்ல இருந்து அப்படின்னு இல்லை, இந்த சாஜிட்டல் பிளேன்லயே இன்னும் பாதியா கட் ஆகுறது வந்து பாராசேஜிட்டல் பிளேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த எல்லோ கலர் இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெட் கலரே வந்து பாதியா, அதாவது ஒரு மனுஷனை பாதியா கட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அந்த பாதியில இருந்து கொஞ்சம்
இந்த நடுவுல இருந்து அந்த பாதியில இருந்து மீடியல்ல இருந்து கட் பண்ணா அதை வந்து பாராசாஜிட்டல் பிளேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து ஒவ்வொரு பிளேனுக்கும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இமேஜ் பார்த்து ஒவ்வொரு தனியான கலரை மட்டும் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு பிளேனா தனியா நீங்க கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா மட்டும் பாத்தீங்கன்னா கூட ஒன்லி சாகிட்டல் பிளேன் மட்டும் எப்படி வருது அப்படின்னு கூட நீங்க பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து குறுக்கு வெட்டு தோற்றம், நீள்வெட்டு தோற்றம் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அதுவும் இதுக்கு ரிலேட்டடானது தான். ஸோ அப்படியே நீங்க தனியா ஒரு கொஞ்ச நேரம் ஒவ்வொரு பிளேனா ஒவ்வொரு கலர்ஸா அப்சர்வ் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு அது எப்படி பிரியுது, அதுக்கு மேல இருக்க பாகங்கள் என்ன, அதுக்குள்ள வர பாகங்கள் என்ன, வராத பாகங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு விரும்புறேன். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பிரஸ்ட்ல வந்து லம்பை ரிமூவ் பண்றாங்க. அப்போ பிசிஷியன் எப்படி டாக்குமெண்ட் பண்றாரு அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு ஒரு 8 o'clock பொசிஷன்ல நாங்க லம்ப் இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க பிரஸ்ட் ஓகேங்களா, இந்த பிரஸ்ட்ல இப்போ 8 o'clock பொசிஷன் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இது வந்து ஒரு கிளாக் மாதிரி நம்ம எப்பயுமே இந்த மாதிரி 6 o'clock பொசிஷன் 8 o'clock பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம கடிகாரத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் 12 இருக்கும், அப்புறம் 1 2 3 4 அப்படி இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு அது எந்த இடத்துல 8 வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல தான் அந்த ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கிளாக் வைஸ் பொசிஷன் மேக்ஸிமம் எந்த ப்ரொசீஜர்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரஸ்ட்ல ஏதாவது சர்ஜரி பண்றப்போ இல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பிரஸ்ட்ல வந்து நம்ம 8 o'clock பொசிஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து 12 o'clock பொசிஷன் இருக்கும் மேல. ஓகேங்களா? அடுத்து 1 2 3 4 12 1 2 3 4 5 6 7 இந்த இடத்துல வந்து 8 o'clock பொசிஷன் வரும். ஸோ அப்ப நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இந்த குவாட்ரண்ட்ல வந்து லம்ப் இருந்திருக்கு, அதாவது கட்டி இருந்திருக்கு, அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜரை எந்த இடத்துல வந்து லம்பை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இப்படி ஒரு வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்றாங்க, இப்படி ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணி டாக்குமெண்ட் பண்றாங்க பிசிஷியன். ஓகேங்களா? அப்போ வந்து இப்போ நமக்கு இந்த ஒரு கான்செப்ட் புரிஞ்சதுனால ஓகே 8 o'clock பொசிஷனா இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதே மாதிரி தான் இந்த பிளேன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தெரியுது. ஃப்ராண்டல் பிளேன்ல இல்லாட்டி ஆக்சியல்ல இல்ல வந்து ஒரு பாராசாகிட்டல்ல இந்த ப்ரொசீஜர் பண்ணிருக்கோம், இல்ல இந்த இடத்துல பாராசாகிட்டல் இந்த ரீஜன்ல இந்த இடத்துல வந்து அடிபட்டிருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த டாக்குமெண்டேஷனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் கரெக்டான கோட்ஸ் எடுக்கிறதுக்கும் அந்த பேஷண்டோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை பத்தின நல்ல நாலேஜ் மெடிக்கல் நாலேஜ் நமக்கு கிடைக்கிறதுக்காகவும் தான் இதை மெயினா இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இன்னொரு பாயிண்ட் வந்து அந்த மூவ்மெண்ட்டையும் ஈஸியா இது பண்றதுக்கு நீங்க ஹாரிசான்டல் மூவ்மெண்ட் நம்ம அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதாவது சின்ன கிளாஸ்லேயே சயின்ஸ்ல ஹாரிசான்டல் மூவ்மெண்ட் இது பண்ணுது அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து இந்த பிளேன்ஸ் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆடப் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்தேன் நல்ல பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. கிரேட். ஸோ ஃபைனலாக இது வந்து தியரி பார்ட்டு. Sagittal median plane அப்படின்னா என்னன்னா ஒரு vertical line which is divided the body into left section and right section. So left section right section ரெண்டா பிரிக்கிறத வந்து sagittal or median plane அப்படின்னு சொல்லுவாங்க. Frontal அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாடியை வந்து front அதாவது anterior posterior பிரிக்கிறது தான் வந்து frontal அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து transverse இல்லாட்டி axial plane அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா superior and inferior பிரிக்கிறது தான் வந்து இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஆர் ஆக்சியல் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே இருக்கிறதா வந்து சுப்பீரியர்னு உங்களுக்கு தெரியும் தலைப்பகுதி, கீழே போக போக அது இன்ஃபீரியர்னு தெரியும். ஸோ இது ரெண்டையும் பிரிக்கிறது இந்த கிரீன் கலர். அதனால வந்து ஹாரிசாண்டல் ஆர் ஆக்சியல் டிரான்ஸ்வர்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்வர்ஸாக கட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி கட் பண்ணுறது. அப்படி ஒரு பாடியை வந்து ரைட் அண்ட் லெஃப்டாக பிரிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலரு. இந்த ரெட் கலர் வந்து மீடியன் பிளேன் இல்லாட்டி இந்த சாகிட்டல் இந்த பிளேன்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பாடியை ஆன்டீரியர் போஸ்டீரியராக பிரிக்கிற பிளேன் எது? கொரோனல் ஆர் ஃப்ராண்டல் பிளான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நமக்கு ஞாபகம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அனாட்டமி பிசியாலஜியில் பார்த்தது மேலே இருக்கிறது சுப்பீரியர், கீழே இருக்கிறது இன்ஃபீரியர், இந்த பக்கம் ரைட்டு அந்த பக்கம் லெஃப்ட், அதாவது இல்லாட்டி இந்த பக்கம் லெஃப்ட் இந்த பக்கம் ரைட் வருமா? ரைட் அண்ட் லெஃப்ட். ஓகேங்களா? அந்த மாதிரி ஃப்ராண்டல் அப்படின்னா ஆன்டீரியர் அப்படின்னா முன்னாடி, போஸ்டீரியர் அப்படின்னா பின்னாடி. ஸோ இதை தான் வந்து அந்த தியரட்டிக்கலாக நம்ம இப்போ உங்களுக்கு வாசிச்சு காமிச்சாங்களா அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் பிரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேன் அனாட்டமிக்கல் பிளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க ஆல் அப்படின்ற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.